நேற்று நம்ம ஒரு டெட் லாக் சுச்சுவேஷனில் வந்து விட்டுருந்தோம். இப்போது அந்த டெட் லாக் சுச்சுவேஷன் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நேற்றுக்கான வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு அந்த டெட் லாக் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கான வீடியோவை பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காற்று வேகத்தில் போய் ராமருடைய அரண்மனைக்கு போகிறார். அப்போ தான் ஹனுமான் வந்து ராமர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாரதார்லாம் சகுந்தனை வச்சு இந்த மாதிரி நாடகம் ஆடி மிஸ்லீட் பண்ணியிருக்கேர். நீங்கள் இதனால வந்து அந்த பாவம் அந்த சின்ன ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கிற மன்னன் கிட்ட நீங்கள் எப்படிலாம் வார் பண்ணக்கூடாது, நீங்கள் எவ்வளவோ கிரேட் அப்படின்னு சொல்லும்போது ராமரும் ஒத்துக்கிறேன், எனக்கு புரியறது, நீ என்னுடைய தீவிர பக்தன் தான், நாரதர் பண்ணதும் ஒரு டர்ட்டி ட்ரிக் தான், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்னுடைய குருவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு ராமர் வந்து ஒரு பெரும் துக்கத்தில் வந்து தெரிவிக்கிறார். அப்போ ஹனுமன் சொல்கிறார், நான் எப்படி உங்களை அகைன்ஸ்டாக சகுந்தனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நான் வேற அவனுக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது ராமர் சொல்கிறார், அப்போது ஒன்று பண்ண, நீ உன் ப்ராமிஸ்க்கு ஸ்டிக் பண்ணிக்கோ, நான் என் ப்ராமிஸ்க்கு ஸ்டிக் பண்ணிக்கிறேன், என்னுடைய ராஜ்யத்தில் யாருமே தன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஒன்று. அப்போ ஹனுமனுக்கு ஒரு யோசனை வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ராமர்கிட்ட, அப்போ நீங்கள் ஒரு வாக்கு தாங்கோ, யார் உங்கள் பேரை ஜபிச்சாலும் ராம நாமத்தை ஜபிச்சாலும் அவள் ஜபிச்சு முடிக்கிற வரலும் யாரும் அவளை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அவளை யாருமே ஹார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது ராமரும் சொல்கிறார், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், இது கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு ராமரும் அந்த வாக்கை கொடுத்துட்றாரு. இப்போது ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹனுமன் கிட்ட. அதனால என்ன பண்ணுறாருன்னா வாலியோட மகனான அகந்தா கிட்ட போயிட்டு ராமரை கன்வின்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா அகந்தா வந்து ராமருக்கு வந்து ரொம்ப க்ளோஸு, ரொம்ப டியர் கூட. அதனால என்ன பண்ணுறாருன்னா அகந்தா ராமர்கிட்ட போயிட்டு, ஹனுமன் உங்களுடைய ட்ரூவஸ்ட் டிவோட்டி, ராவனை அழிக்கிறது கொண்டு எல்லா சமயங்களிலும் உங்களோடவே அவன் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் அவனை வந்து எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ராமர் சொல்கிறேன், ஆமாம் நீ கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவன் என்னோடவே இருந்திருக்கான், ஆனால் நான் என்னுடைய குருக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, என்னால் அதை திருப்பி வாங்க முடியாது, வேறு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹனுமனுக்கு எதிராக ராமர் தான் வந்து இருக்க போகிறேன்றது அஞ்சனாவுக்கு தெரிய வருது. அஞ்சனா வந்து தெரிஞ்ச உடனே அவளுக்கு ஒரே ஷாக் எடுத்து, அதனால ஹனுமன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஹனுமா நீ வந்து ஒன்று பண்ணு, நீ சீதா கிட்ட போய் ஒரு சொல்யூஷனை கேளு, அவளை வந்து ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹனுமர் வந்து உடனே சீதா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷனை கேட்குறா. சீதா சொல்கிறா, ராமா எப்படியும் நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், அவருடைய ப்ராமிஸ் அவர் கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணியே ஆவார், அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன், ஏன்னா ராமருக்கு உன்னை தவிர வேறு ப்ரிஷியஸான டிவோட்டிங்கிறது கிடையவே கிடையாது, ஸோ எப்போ ராமருடைய அம்புகள் உன் மேலே விழுறதோ உன்னை குத்தாமல் அது பூவாக மாறிடும் அப்படின்னு ஒரு வரம் தரா. இதை வந்து வரத்தை வாங்கிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு ஹனுமனும் கிளம்பிடுறார். இப்போது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது, ராமரும் ஹனுமரும் வந்து சண்டை போட்டுக்க போகிறா இந்த மாதிரி சகுந்தனாலன்னு சொல்லும்போது எல்லாருமே இருக்கா, அந்த பேட்டில் ஃபீல்டில் எல்லாருமே இருக்கா, ஹனுமர் ராமர் அகெயின்ஸ்டாக இருக்கிறதுல நாரதர் எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்கும்போது அந்த போரும் ஆரம்பிக்கிறது. ராமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அம்பை வந்து வீசிகிட்டே இருக்கு. ஹனுமார் மீன்வைல் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பெரிய வாளால் சகுந்தன் மேலே ஒரு ஃபோர்ட் மாதிரி கட்டி சகுந்தனை வந்து ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்க சொல்கிறார். இப்போது போர் ஆரம்பித்ததுனால ராமரும் தன்னுடைய அம்புகள் எல்லாத்தையும் வந்து ஹனுமன் மேலே வீசும்போது ஹனுமனுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாததை வந்து கண்ட ராமர் என்ன சொல்கிறாருன்னா லக்ஷ்மணன் கிட்ட போய் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு போய் பார்த்துட்டு வா, ஹனுமன் ஒன்றுமே ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னும் போது தான் லக்ஷ்மணன் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி சீதை வந்து ஹனுமனுக்கு வரம் கொடுத்ததும் அந்த வரத்தினால ராமர் ஷூட் பண்ண எல்லா அம்புகளும் ஹனுமனுடைய காலில் பூவாக மாதிரி குவிஞ்சி கிடக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹனுமரும் ராமருடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, உங்களுடைய பக்தன் யாராலையும் எதிர்க்கப்பட முடியாது ராமா அப்படின்னு சொல்லும்போது நாரதர் அப்போ தான் ராமர்கிட்ட வந்து சொல்கிறார், நான் தான் இந்த நாடகத்தை வந்து நடத்தினேன், ஏன்னா எனக்கு வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா நீங்கள் இல்லாமல் உங்களுடைய நாமம் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லு, தட் கேன் ப்ரொடெக்ட் எனிவன் அப்படின்னு சொல்லும்போது தான் சேஜ் விஸ்வாமித்ரரும் அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், நானுமே வந்து ரொம்ப சில்லியாக நடந்துட்டேன், நான் வந்து என்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்தாதனால தான் இதெல்லாமே நடந்திருக்கு, என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது
ராமர் வந்து சொல்கிறார், இல்லை நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சகுந்தனுடைய தலை உங்களுடைய காலில் வந்து விழணும் அப்படின்ட்டு. நான் என்னால் இப்போ வந்து பின்வாங்க முடியாது, என்னுடைய குலத்திலேயே யாருமே என் ப்ராமிஸை வந்து நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் நாரதர் சொல்கிறார், இருக்கட்டும் சகுந்தன் வந்து விஸ்வாமித்திரர் காலில் விழட்டும், அது சரி போச்சுல அப்படின்னு சொல்லும்போது தான் ராமா வந்து சிரித்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறார் நாரதாவுடைய வேர்ட்ஸை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சகுந்தனை வந்து வெளியே கூட்டின்னு வந்து ராமர் முன்னாடி சகுந்தன் வந்து பவ் பண்ணிவிட்டு அப்புறம் சகுந்தன் விஸ்வாமித்திரர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கும் பவ் பண்ணிவிட்டு அந்த போர்க்களம் அப்படியே முடிஞ்சிடுறது. இதுலேருந்து நாரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ராமரை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அவருடைய நாமத்தை ஜபிச்சாலே போதும், ராமரே நம்ம கூடவே இருந்து எல்லா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்தும் ரிலீவ் பண்ணிடுவேர். ராம் ராம். விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தல பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உண்மனாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையார் தத்துவம் அன்று தகவேலோரும்பாவாய் முத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.